Subscribe and hit the bell icon. Subscribe and hit the bell icon. Subscribe பண்ணிட்டு கூடவே இந்த bell iconஐயும் press பண்ணிக்கங்க. How to use third person singular in daily routines. நம் தினசரி வாழ்க்கையிலே பயன்படக்கூடிய வாக்கியங்கள் third personனை வைத்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். He wakes up. He wakes up. He turns off his alarm. He turns off his alarm. அலாரம் வைக்கும்போது செட் பண்ணும்போது அதை அணைக்கிறதுக்கு இதுதான் phrasal verb. He gets up. எழுந்திருப்பது. He gets up. இது ஒரு phrasal verb. He takes a shower. அல்லது he has a shower. He brushes his teeth. He brushes his teeth. பல்லை துலக்குவது. He gets ready. தயாராகுவது. He gets ready. தயாராகுவது. He gets ready. He makes breakfast. He makes breakfast. அல்லது he has breakfast. அல்லது he eats breakfast. மூன்று விஷயங்களை பயன்படுத்துங்க. He goes to work. He goes to work. வேலைக்கு போவது. தினமும் வேலைக்கு போவது. He goes to work. He starts work at 9. கரெக்டாக 9 மணிக்கு அவருடைய வேலையை ஆரம்பித்து விடுவார். He starts work at 9. பங்க்சுவாலிட்டி தான். He answers email. He answers email. இமெயில் வந்தப்போ அதற்குரிய பதிலை அளிப்பது. ஸோ அது ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்துக்கொள்வது தினமும். He works on computer. He works on computer. கம்ப்யூட்டருக்கு முன்பாக உட்கார்ந்து அமர்ந்து வேலை பார்ப்பது. He finishes work at 5. He finishes work at 5. கரெக்டாக 5 மணிக்கு தன்னுடைய வேலையை முடித்து விடுவது. தினமும் இதே வேலை தான். He arrives home. He arrives home. தன்னுடைய வீட்டிற்கு வருவது. தன்னுடைய வீட்டிற்கு வருவது. Arrives என்பது return, திருப்பி வர்றது. He feeds the dog. He feeds the dog. தன்னுடைய நாய்க்குட்டிக்கு சாப்பாடு உணவு சாயந்தர நேரத்திலே போய் அந்த நாயை பராமரிக்கிறது, அதற்கு சாப்பாடு கொடுப்பதை பற்றி தான் feeds. சில நாய்க்குட்டிகளுக்கு சாப்பாடை வாயிலே ஊட்டிவிடக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். He cooks dinner. இது இரவு நேரம் என்ன சமைப்பது என்பதை யோசித்து செய்வது. சப்பாத்தி, இட்லி இந்த மாதிரி. He cooks dinner. ஸோ தேர்ட் பர்சன் சிங்குலர் அனைத்திலுமே நம்ம ஆக்ஷன் வேர்ப்ஸோட SES IES சேர்க்க வேண்டும். He watches television. He sees television என்பதை சொல்லக்கூடாது. He watches television என்பது தான் சரியான ஒரு வாக்கியம். sees அப்படின்றத யூஸ் பண்ணாதீங்க. sees அப்படின்றது நீங்கள் சாதாரணமாக ஒரு நபரை பார்ப்பதற்கு பயன்படுத்தலாம். He reads a book. அவர் தினமும் புத்தகத்தை படிப்பார். He reads a book. இது என்னுடைய புத்தகம்தான். Speak English within 16 hours. வேண்டுமென்றால் பெற்றுக்கொள்ளலாம். He falls asleep. தூங்குவது. சீக்கிரமாக தூங்குவது என்றால் அதற்கு நீங்கள் earlyன்னு போட்டுக்கலாம். He falls asleep. தாமதம் என்றால் late போட்டுக்கலாம். Test your English. உங்கள் ஆங்கிலத்தை நாம் டெஸ்ட் பண்ணுவோமா? ஓகே, தேர்ச்சி பெற்றவர்கள், தேர்ச்சி பெறப்போகிறவர்கள் இதை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். Which is correct? He arrives at home or he arrives home. இதில் எது சரியான ஒரு வாக்கியம் என்பதை கமெண்ட் பாக்ஸிலே தெரியப்படுத்தவும், தெரிந்தால் தெரியப்படுத்தவும், தெரியவில்லை என்றால் உங்களுக்கு அடுத்த ஒரு வகுப்பிலே இதனுடைய பதில்கள் பதிவிடப்படும். Test your English. Which is correct? He watches TV
ஆர் he sees TV. watches என்பது கரெக்டா இல்லது sees என்பது கரெக்டா? இதனுடைய பதிலை கமெண்ட் பாக்ஸிலே தெரிவிக்கவும். அப்பொழுது உங்களுடைய ஆங்கிலத்தினுடைய அறிவை நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். which is wrong, இதில் எது தவறு? he have dinner, he has dinner. இதில் எது தவறு என்பதை குறிப்பிடவும். எந்த வாக்கியம் தவறானது என்பதை குறிப்பிடவும். which is wrong, இதில் எது தவறானது என்பதை குறிப்பிடவும். he works on computer, he works in computer. இதிலே on in என்று இரண்டு வித்தியாசமான ப்ரிபோசிஷன்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. on வருமா அல்லது in வருமா என்பதை நீங்கள் சரியான ஒரு விடையை தேர்ந்தெடுத்து கமெண்ட் பாக்ஸிலே தெரிவிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் டு மை சேனல் நண்பர்களே. இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டெஸ்ட் யுவர் இங்கிலீஷ். ரைட் யுவர் ரொட்டீன் ஒர்க் இன் அவர் கமெண்ட் பாக்ஸ். லெட் மீ ஹெல்ப் யூ டு ஸ்பீக் இங்கிலீஷ். உங்களுடைய தினசரி காலையிலிருந்து இரவு வரை என்ன செய்வீர்கள் என்பதை ஒரு ஆங்கிலத்திலே நீங்கள் கமெண்ட் பாக்ஸிலே ஒரு பெரிய பேராகிராஃபாக அதை எழுதி எனக்கு அனுப்பும்படியாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஆங்கில வளமையை அதிகரிக்க இதோ பாசிபிள் இங்கிலீஷ் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸிலே உங்களுடைய ஹோம்ஒர்க்கை சரிபார்த்து அதை திரும்பவும் நாங்கள் அனுப்ப விரும்புகிறோம். ஸோ டோன்ட் ஃபர்கெட், நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ஹிட் பண்ணிக்கங்க. இந்த ஒரு ஹோம்ஒர்க் ரொம்ப ரொம்ப அவசியமானது. இன்னும் நிறைய விஷயங்களோடு உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். which is correct? may I know what your name is? may I know what is your name? இதில் எது சரியான ஒரு கேள்வி என்பதை கமெண்ட் பாக்ஸிலே தெரிவிக்கவும். this is your next question. which is correct? ரெண்டுதிலே எது சரியான ஒரு விடை என்பதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்து, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹோம்? ஹோம் அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? இது நவுன் அல்லது வேர்பா என்பதையும் கூட நீங்கள் எனக்கு தெரிவிக்கலாம். கூகுளில் நீங்கள் எப்பொழுதும் டிரான்ஸ்லேட் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். அதன் மூலமாக அநேக விடைகளை கண்டறிய முடியும். So it is really good thing to translate each and every word on Google. Okay, follow the procedure. And the next question, what is your mother's name? What is your mother name? Which is correct? இந்த ரெண்டு கேள்விகளிலே எந்த கேள்வி சரியான கேள்வி, இதிலே பிழை உள்ளது என்பதையும் நீங்கள் சுட்டி காட்டலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் இன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு இதனோடு இந்த கேள்வி, ஹாவ் யூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல்? என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீர்கள் என்றால் ஆம் அல்லது இல்லை. அதற்கான காரணம் என்ன? ஒய் ஹாவன்ட் யூ சப்ஸ்கிரைப்ட்? இதையும் நீங்கள் பதிவிடவும். சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது அநேக வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுடைய மொபைலுக்கு வந்து சேரும். அதனால் நிறைய பலன்களை நீங்கள் கண்டடைவீர்கள் என்பதை என்னுடைய நம்பிக்கை. ஓகே நண்பர்களே, அடுத்த ஒரு விஷயம், முக்கியமான ஒரு கேள்வி. ஆர் யூ அ ரெகுலர் விசிட்டர் ஆர் சப்ஸ்கிரைபர் ஆஃப் மை சேனல்? ரெகுலராக விசிட் பண்ணுறீங்க, ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைபர் ஆகவில்லை. சப்ஸ்கிரைபர் என்பது என்ன? நம்மளுடைய சேனலை பிடித்தது என்றால் அல்ல, இந்த வீடியோஸ் எல்லாம் பயனுள்ளதாக இருப்பது அப்படின்றதை உணர்ந்தவர்கள் இதை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும். ஓகே, கைண்ட்லி சப்போர்ட் மை சேனல் டு க்ரோ. என்னுடைய சேனல் வளருவதிலே உங்களுடைய அதீதியான ஒரு ஆர்வம் ஆங்கிலத்திலே வளரும் என்ற நம்பிக்கையோடு இத்தோடு விடைபெறுகிறேன். உங்களுடைய ஆன்லைன் டியூட்டர் கிரேஸ். நீங்கள் என்னை ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணலாம். graceamalarani என்று நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி பாருங்கள். ஃபேஸ்புக்கில் 61,000 ஃபாலோவர்ஸோடு ஒரு பப்ளிக் ஃபிகராக அங்கே நான் இடம்பெறுகிறேன். நீங்களுமாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ போல் இன்னும் அநேக வீடியோக்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் கமெண்ட் பாக்ஸிலே உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கவும். அடுத்த வீடியோவோட உங்களுக்கு நிறைய விஷயங்களை ஆங்கிலத்திலே கற்றுக்கொள்ள நான் அடுத்த கிளாஸுக்கு ரெடி ஆகிட்டு வரேன் நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். 3,500 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நெருங்கிட்டோம். இன்னும் நாம் சீக்கிரமாக வெகு சீக்கிரத்திலே இன்னும் அநேக நபர்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.